பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல அண்ணன் இவங்க எல்லாரும் வரதை விட நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம வடிவு இருந்துட்டு, என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க தம்பி, அவர் ஏற்கனவே உடம்ப முடியாதவர், அவரை போயிட்டு அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. குமாரோட கல்யாணத்தை சந்தோஷமாக நடத்துங்க, அதுக்காக உடம்பு சரியில்லாதவரை பிடிச்சிக்கிட்டு இதை பண்ண அதை பண்ணுன்னு சொன்னால் எப்படி மறுபடியும் ஏதாவது நட ஆச்சுன்னா யார் அத பார்த்துக்கிட்டு இருக்கிறது? அவருக்கு ஒன்றுனா எங்களால் தாங்கிக்க முடியாது. அவர் இல்லைனாலையும் எங்களால் வாழவும் முடியாது. தயவு செஞ்சு விட்டுருங்க தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அவர் என்ன வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறேன்னா சொன்னார். இங்கே இருக்கிற நம்ம கோமதி வீட்டுக்கு தானே கூட்டிகிட்டு போகிறதா சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு கூட மாமா வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன மாதிரி எதுக்கு எடுத்தாலே வந்து சண்டைக்கே நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் சண்டைலாம் போடலக்கா, ஆதங்கத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ராஜுவோட கல்யாணத்தை நம்ம 2 பேரும் இவங்க 2 பேரும் ஒன்றா தானே நடத்துனாங்க. இப்போ குமாரோட கல்யாணத்தை மட்டும் நாங்கள் மட்டும் தனியாக நடத்த முடியுமா? அதே மாதிரி நீங்கள் வந்து முன்னாடி நிற்கணும் நாங்கள் சொன்னாலேயும் அதுக்கும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் மாமா நல்லா இருந்தார், அதனால் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ என்ன உங்களுக்கு, நான் கோமதியோட வீட்டுக்கு உங்களோட வந்து பத்திரிக்கை வைக்கணும் அவ்வளோதானே, நான் வரேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோட